திரு பிரியன், தனிமனித தாக்குதல்கள் இருந்தது, சில காரசாரமான கேள்வி பதில்கள்லாம் இருந்தது. இதெல்லாம் கடந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா சட்டமன்றம் கட்டமைக்கப்பட்டிருக்கு, ஆளுங்கட்சி தரப்புலையும் எதிர்கட்சிகள் தரப்புலையும் அப்படின்னு திரு ஷியாம் சார் சொல்றார். ஒரு புதிய அரசு சட்டமன்ற நடவடிக்கைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு தாவேக அரசு பூர்த்தி செய்து விட்டது அப்படின்னே பார்க்கலாமா? அதாவது நம்ம ஆரம்பத்தில் நினச்சோம் இது எல்லாத்துக்கும் புதுசு, கட்சியும் புதுசு, ஆட்சிக்கும் புதுசு, அப்படிலாம் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் பொலிட்டிக்கலாக ரொம்ப ஷ்ரூடாக இருக்காங்க. நீ பழனி மலை விஷயத்தை எடுக்கிறியா, நான் மதுரை விஷயத்தை எடுக்கிறேன். நீ எங்ககிட்ட குதிரை பேரன்னு சொல்கிறியா, நான் உங்களை குதிரை பேரத்தில் இழுக்கிறேன். நீ 31 பேரை வேலை ரத்து பண்ணினியா, செந்தில் பாலாஜி பிடிச்சி உள்ளே போடுறேன். கரெக்டாக கவுண்டர் போயிட்டே இருக்குது. எப்படி சின்ன கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோட்டை போடணுன்றது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது இந்த கவர்மெண்ட்டில் யாரோ நல்ல ஒரு அட்வைஸ் இருக்காங்க. அது ஜான் ஆரோக்கியசாமியா இல்லை விஷ்ணு ரெட்டியா தெரியாது. யாரும் XRY வச்சுக்கோங்களேன். இல்லை பாராட்டுறீங்களா? யாரோ XRY வச்சுக்கோங்க, யாரோ பண்ணுறாங்க. விஜய் அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கார் அப்படின்றது பெரிய விஷயம் இருக்குது. அவர் பேசவே மாட்டேன்றார் அப்படின்னு இருக்கு. அவர் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் இந்த ஆட்சியிலையும் நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் எடுத்து இந்த திமுக எதுவும் பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அவர் ஏதோ ஒன்று வாய்ப்பு அவதூறு வழக்குகளில் சந்திச்சுட்டு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு. ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு சார் இந்த 3 மாதத்தில். தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். நம்ம அந்த அரங்கத்திலே பலது பேசியிருக்கோம் அதில். ஆனால் திமுக அதை எடுத்து எதுவும் ஹேண்டில் பண்ண மாதிரியே தெரியல. அவங்க கரெக்டாக ஒரு ட்ராப்பை இன்றைக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி ஒரு ட்ராப் வச்சுட்டாங்க. அந்த ட்ராப்பில் அந்த ஆமாம் அந்த ட்ராப் நாளைக்கு MP மீட்டிங் இருக்குல்ல, அந்த ட்ராப்பில் இவங்க விழுந்துட்டாங்க. ஆக்சுவலாக நாளைக்கு கலந்துக்களை வச்சுக்கோங்களேன், விழுந்துட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், அது சந்தேகமே கிடையாது. தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது திமுக, சந்தேகம் இல்லைங்க. நாங்கள் ஆதி காலத்துலேருந்து எதிர்த்துட்டு இருக்கோம் மறுசீரமைப்பு, டீலிமிட்டேஷனை அப்போலேருந்து எதிர்க்கிறோன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாது. எங்கள் தலைவர் கூட்டில் கொடுத்து நீங்கள் வரல, தமிழ்நாடே ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. நாளிலேருந்து ஷியாம் சார் சொன்ன மாதிரி அது வரலாறாக மாறும். காவிரிக்கு மேகதாதுக்கும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இல்லைங்க, அதுக்குதான் அவங்க இன்னைக்கு அவங்க இந்த சிறப்பு கவன தீர்மானத்தை முதல்ல எடுத்ததுக்கு காரணமே இவங்களை அதில் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் எடுத்துட்டாங்க. நிர்மல்குமாரும் ஆதவர்ஜுனாவும் திருப்பதியில் என்ன கேட்குறாங்க, நாளைக்கு கலந்துப்பீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு உதயநிதியால் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதுக்கு ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும், இல்லை துரைமுருகன் ஸ்டாலின் சொல்லி அறிக்கை விடணும், அவ்வளோதான். அது அறிக்கை துரைமுருகன் விட்டார், ஒரு நிபந்தனை போட்டார். நீங்கள் அந்த இதுக்கு கூட்டினாதான் அதுக்கு கலந்து போகணும் ஒரு நிபந்தனை போட்டார். அப்போ கலந்துக்கலன்றது ரொம்ப தெளிவாக போகுது. அப்போ எதுக்காக அந்த சிறப்பு தீர்மானத்தை கையில் எடுத்தாங்கன்னா, அந்த சிறப்பு தீர்மானத்தை எடுத்ததில் பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. நான் அவர் முக்கியமான விஷயம் காவிரி விஷயம். 150 கால வரலாற்றில் பல விஷயம் நடந்திருக்கு. கடைசியில் ஆணையம் சுப்ரீம் கோர்ட் 18ஆம் வருஷம் ஒரு தீர்ப்பு வந்தாச்சு. அதை தாண்டி எந்த விஷயமும் இருக்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக விஜய் என்ன பண்ணுறாரு, பேச்சுவார்த்தைக்கான ஒரு முயற்சியில் இறங்குறார். அதை பற்றி தமிழ்நாடு அரசில் மூச்சே கிடையாது, பேச்சே கிடையாது, அதை வதந்தி மட்டும் பரவுது. ஆனால் சிவகுமார் சொல்லும்போது தான் தெரியுது, கர்நாடகா முதல்வர் சொல்லும்போது அவர் பேச போகிறது தெரியுது. அப்போது காவிரி விஷயத்தில் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சை நீங்கள் கொண்டு வரீங்க, பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயத்தை. அதுக்கு நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு மக்களோட ஆதரவை பெறாத நீங்கள் போகிறீங்க. அதுக்கு நீங்கள் இந்த ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவையோ விவசாயிகளுடைய ஒப்பீனியனையோ கட்சிகளுடைய கருத்தையோ கேட்காம நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறது எப்படி சரி? அது ஒரு முக்கியமான திருப்பம். திரு உதயநிதி அதான் கேட்கிறாரு, எல்லாமே கசிய விடப்படுது, அதான் கசிய விடப்படுது. அந்த கசிய விடப்பட்ட செய்திக்கு கன்ஃபார்ம் பண்ணது யாரு? சிவகுமார் தான் கன்ஃபார்ம் பண்ணார். அப்போது இவர் சொன்னார், இவர் சொன்னார், எல்லாம் மறுத்துட்டாங்க. கடைசியில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, போய் அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு சிம்பத்தியாக நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு சிம்பத்தி விஷயத்தை நீங்கள் கலப்புறீங்க, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல. இந்த 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 நடவடிக்கையை நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு மக்கள்கிட்ட அப்ரூவல் வாங்கினீங்களா? இவ்வளோ பெரிய நீண்ட வரலாறு உள்ள காவேரி வரலாறுல கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சு போச்சு சார். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 15 வருஷம் அமுலில் இருக்குது சார். இந்த பேச்சுவார்த்தைன்ற விஷயத்தை நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களுடைய சம்மதமோ இல்லை அப்ரூவலோ கட்சிகளுடைய கருத்துக்களோ நீங்கள் கேட்டீங்களா? ஏன்னா இது முக்கியமான விஷயம். பேச்சுவார்த்தைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தைன்றது ஆயிரக்கணக்கான தடவை நடந்துருது சார். நீங்கள் இது மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை மறுபடியுமா திருப்பியுமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல வடிவேலு படத்தில், அந்த மாதிரி திருப்பியுமான்னு ஒரு விஷயம் வருது இல்லையா? இந்த அரசுக்கு புதிய அரசு முக்கியமான விஷயத்துல பேச்சுவார்த்தைக்கு நீங்க போகும்போது ஒரு அனைத்து கட்சியோட ஆதரவு எதுவும் கேட்காம டக்குன்னு நீங்க அதை நீங்க ஏதோ ஒரு பொலிட்டிக்கலா நம்ம ஏதாவது பண்ண முடியுமா நீங்க ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஃபெயில் ஆன உடனே என்ன பண்றீங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன பண்றீங்க, இப்போ டக்குன்னு ஆல் பார்ட்டி மீட்டிங் எல்லா எம்பிக்களையும் கூப்பிட்டு இந்த மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் பண்ணலான்ற மாதிரி விஷயத்துக்கு போறீங்க. முக்கியமான விஷயத்துக்கு எப்பயும் அனைத்து கட்சி கூட்டல நீங்க
அதுவும் பேச்சுவார்த்தைன்ற விஷயம் காவேரி விஷயத்துல இனிமே பேச்சுவார்த்தைக்கான இடமே கிடையாது சார். பேச்சுவார்த்தைன்னு இந்த புதுசா பொறுப்பேற்றுக்கக்கூடிய திரு விஜய் தலைமையிலான அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்க முடியாதுன்னு எடுக்கவே முடியாது சார், எடுக்கவே முடியாது. இது அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்போட 15 வருஷம் அமுல்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க பேச முடியல. எதா இருந்தாலும் நீங்க ஆணையத்துக்கிட்ட போகணும், இல்லை சுப்ரீம் கோர்ட்ட போகணும். பேச்சுவார்த்தையில தமிழ்நாடு பல தடவை ஏமாந்து போச்சு சார். அதுக்கு பல அரசியல் காரணங்கள்லாம் இருக்கு வச்சுக்கோங்க. அது கடந்த காலத்தில் எல்லார் மேலேயும் குற்றம் சாட்டுவாங்க, பல பேர் மேலே குற்றம் சாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக கருணாநிதி அவர்கள் மீது குற்றம் தொடர்ந்து சாட்டப்படுறதை நம்ம பார்க்குறோம். நம்ம ஆனால் அவரோட ஆட்சியின் போது விபி சிங் ஆட்சியின் போது தான் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டதுன்ற ஒரு விஷயமும் அங்கே இருக்கு. நான் சொல்ல வரது என்னன்னா, அந்த நீண்ட வரலாறுல அது கடைசியில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருது. அதுக்கு ஆக்சுவலாக அதை மாறி நீங்கள் ஒரு கொள்கை முடிவு பேச்சுவார்த்தை எடுக்கிறீங்கன்னா, அப்போ தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவு இதுக்கு இருக்கா? விவசாயிகள் எதிர்த்தாங்க, பாமக எதிர்த்தது, திமுக எதிர்த்தது, அதிமுக எதிர்த்தது. இவ்வளவு பேர் எதிர்ப்பையும் மீறி நீங்க கர்நாடகாவுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணீங்களா இல்லையா? அந்த முடிவு, அந்த முக்கியமான ஒரு கொள்கை முடிவை நீங்க எப்படி எடுக்க முடியும்? காவிரியில நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான் எடுக்க முடியும். நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறேன்னு சொல்ல முடியும். ரகசியமான இந்த முடிவுக்கு என்ன காரணம்? என்ன உங்க மனசுல என்ன நினைச்சிருந்தீங்க? பொலிட்டிக்கலா நம்ம ஏதோ கெயின் பண்ணலாம் நினைச்சீங்களா? அது தப்பு இல்ல. அது ஒரு முக்கியமான முடிவு. நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான் எடுத்துக்கணும். அதுக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாத இருக்கும்போது இந்த டீலிமிட்டேஷன் பில் இப்ப வருதா இல்லையான்னு தெரியாது. சிறப்பு கூட்டம் கூட்ட போறதா சொல்றாங்க. ஒரு விஷயம் சார், ஒரு மாநில முதல்வரோடு ஒரு மாநில முதல்வர் போய் பேச்சுவார்த்தை நடத்துறதுங்கிற விஷயத்துக்கே அனைத்து கட்சிகளுடைய அமைப்புகளுடைய பொதுமக்களுடைய ஒப்புதல் தேவை கிடையாது சார். இது வந்து முக்கியமான ஒரு வாட் யூ கால் தட், அதாவது இந்த இஷ்யூன்றது வந்து 150 வருஷ கால வரலாறு சார். இதுல எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணி முடிச்சாச்சு சார். உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு சார். இதுக்கப்புறம் நீங்க எந்த கவர்மெண்ட் வந்து ஏன் இப்போ ஆண்ட திமுக அதிமுக 2 பேருமே இந்த பேச்சுவார்த்தை என்ற விஷயத்தை ஏன் கடந்த ஒரு 10 வருஷமா கையில் எடுக்கல? எதுக்காக கையில் எடுக்கல? நீதிமன்றத்தை மட்டும் ஏன் நம்பினாங்க? பிகாஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சாங்க. இனிமே நீங்க பேச்சுவார்த்தையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இனிமே கர்நாடகா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கலைன்னா கான்ஸ்டிடியூஷன் படி என்ன பண்ணணுமோ சுப்ரீம் கோர்ட் தான் தீர்மானிக்கணும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தீர்மானிக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த முக்கியமான விஷயத்துல பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயத்தை முடிவெடுத்து நீங்க கர்நாடகாவுக்கு போறதுன்னு டிசைட் பண்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு மக்களுடைய எந்த விதமான அந்த கட்சிகளுடைய எந்த விதமான ஒரு கன்சல்டேஷனும் இல்லாம, விவசாயிகளோட எந்த விதமான கன்சல்டேஷனும் இல்லாம நீங்க ஒரு முடிவு எடுத்தது ஏன்? ஆக்சுவலா அது ஒரு முக்கியமான விஷயம். அதை நீங்க எடுத்துட்டு அதை இவங்களெல்லாம் கேட்காம எடுத்துட்டு இன்னைக்கு வந்து டீலிமிட்டேஷன் பேர்ல நீங்க திமுகவை ட்ராப் பண்ணி உள்ள இழுக்கிறீங்க. அது பொலிட்டிக்கலா பண்றீங்கன்னு தெரியுது. அதில் இன்னைக்கு நடந்த அசம்பிளியில் நடந்த விவாதங்கள் வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் அது வந்து அதில் பேசப்படுற விஷயங்கள் என்ன? நீங்கள் 900 கோடி ரூபாய் ஏன் வாங்கினீங்கன்னு ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் ஏன் கொடுத்தீங்கன்னு இன்னொருத்தர் கேட்குறாரு. இதெல்லாம் முக்கியமான விஷயமா? அவர் எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியும், இவர் எதுக்கு வாங்கினாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் அசம்பிளியில் பேச வேண்டிய பேச்சாது. ஸோ மொத்தத்தில் ஒரு பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து திமுக வந்து ஒரு ஸ்பாட்டில் வைக்க பார்க்குறீங்க. அந்த ஸ்பாட்டில் வைக்கிறது அவங்களுக்கும் தெரியுது. அப்போ நாளிலேருந்து என்ன வரும்னா, கலந்துக்கலைன்னா தமிழ்நாட்டுக்கு விரோதமாக செயல்படும் திமுக, இவங்கெல்லாம் பாஜகவை நோக்கி திமுகவை தள்ளுறாங்கன்னு நீங்கள் சொன்னல. ஊழல் வழக்குகள் போடுறது மூலமாகவும் இப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலமாகவும் இன்னும் பாஜகவை நோக்கி நெருக்கமாக வந்து திமுக வந்து தாவேக்கா தள்ளுது. ஓகே.